நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வியானுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அவன் ஓகேவாக தான் இருக்கிறான். ஆனால் நிறைய பேர் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ் அண்ட் அவ்வளோ டிஎம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து வியானுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ பேர் அவனை கேர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பேர் அவனுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுலேருந்து ஒரு படி மேலே போய் நிறைய பேர் நான் போய் அந்த ஏடு எழுதுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நன்றி கடன் செய்ய போகிறேன் அப்படின்னே தெரில. ஒரு அம்மா வந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் வந்து நேரடியாக உங்களுக்கூட வந்து நான் வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களா எங்களை நினச்சி எங்களுக்காக இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கான். நைட்டு வந்துட்டு அவனுக்கு 100 வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சு. பட் இப்போ வந்து காலையில் கொஞ்சம் கம்மியாயிருக்கு, ஆக்டிவாக இருக்கான். பட் கொஞ்ச நாளைக்கு அவனை வந்து வீடியோவில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷஸ் அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய கமெண்ட்ஸும் அந்த மாதிரி வந்துச்சு. திருஷ்டியாக இருக்கும், அவனை கொஞ்ச நாள் வீடியோ கொண்டு வராதீங்க வியானை அப்படிங்கிற மாதிரி. அதனால அது மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து வியான் சார் வந்து வீடியோவில் வரமாட்டார். மற்றபடி ஹீ இஸ் டூயிங் வெல் அண்ட் குட் ஆஸ் ஆஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு.